அப்படி இருக்கு இப்படி இருக்கான்னு சொல்றாரு. எடுக்காம இருக்கா வீடியோ எப்படி இருக்கு அவரு பக்கம் ஏன் சக்தி சொல்லுங்க சாப்பிட்டு பாத்து அடுத்த எலும்பு இந்த எல்லா எலும்பும் நமக்கு இதான் நெல்லி எலும்பு நெல்லி எலும்பு நான் பிசியா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் ரஜ்ஜியா வருதுன்னா ரஜ்ஜியா தவதி போடு ரைஸ் எடுத்து அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சக்தி. நான் உங்களோட கேஜி. ஐயோ ப்ளோரா இருக்கவா அப்ப முன்னுக்கு வந்து இதை காட்டுறா. சரி வாங்க 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 வந்தாலும் தெரியாது வடிவான முகம் தான் தெரிய வரும் கேஜியா. சரி ஓகே. இப்ப நாங்க இன்றைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் கேஜியா? இன்றைக்கு நாங்க ஒரு சாப்பாடு விருந்து செய்ய போறோம். இவ்வளவு நாளும் ஸ்வீட் டைம் அது சோட்டிஸ் ஐட்டங்களா செய்து முடிஞ்சதை செஞ்சோம். இப்ப நாங்க கனகாலம் தானே திருவிழாக்களை முடிச்சோன்னு வந்தாச்சு. ஆகையால இன்றைக்கு ஒரு பிரியாணி செய்ய போறோம். சக்தி மீண்டும் மினாஞ்சிட்டாருங்கட யூடியூப். அது பிரியாணி செய்து நான் மட்டும்தான் சாப்பிட போறேன். கேஜியா கொடுக்க மாட்டேன். ஏனண்டா அது மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி சாப்பிட கூடாது கேஜியா. அப்ப சக்தியும் அவரோட ஃப்ரெண்டும் தான் செய்ய போயிடும். சாப்பிட போறோம். எனி கமெண்ட்ல போடுங்க அந்த பிள்ளை கொடுக்காம சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு போடுங்க. அது பிரச்சனை இல்லை. நான் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் போடுங்க. ஓகே. மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. கொஞ்சம் வித்தியாசமா நல்லா இருக்கும். பிரியாணி மட்டுமில்லை இன்னும் ஒரு ஐட்டம் இருக்குது. மறக்காம பாரு. வாங்க வீடியோக்குள்ள போ. பேசாந்தன்னா வெங்காயம் பட்டி கொண்டு இருக்கிறார். என்னென்ன ஐட்டங்கள் செய்ய போறீங்க? சூப் செய்ய போயினமாம். கணக்க செய்ய போயினம். பாப்போம் என்ன செய்யணும். பெரிய வெங்காயம் மூண்டியில் ரச்சி விடிய போய் வேண்டியிருந்தாங்க கடையில. திருவிழா முடிஞ்சு ஒரு கிழமை இருக்கும். ஒரு கிழமை தான். ஒரு கிழமை இல்ல 5 நாள் இருக்கும். திருவிழா முடிஞ்சு 5-6 நாள் இன்னுமே எங்களோட பல்லு கிளீன் ஆகல. அதாவது மச்சம் சாப்பிட்டு இருக்கோம், சைவம் சாப்பிட்டு இருக்கோம், இன்னும் மச்சம் படையில சாப்பிடல. ஆகையால இன்றைக்கு மின்னக்கட்டு போய் மூண்டியில ரச்சி வேண்டியிருந்தாங்க. என்ன ரச்சி? இது ஆட்டு ரச்சி தான். வேற என்ன பண்றது? என்ன பிரச்சனைனா இது இப்பெல்லாம் நான் தனியா சாப்பிடுவோமோன்னு தான் யோசிச்சேன். இப்பெல்லாம் தனியா சாப்பிடலாம் நண்பனையும் வர சொன்னேன். இப்ப நானும் நண்பனும் 2 பேரும் சாப்பிட போறோம். கேதியா பார்த்து கொண்டு இருக்க போறேன். அதுக்காக தான் ஆட்ராஜி 2 பேருக்கு தான் அனுப்பலாம். சரி, அதுல விதம் விதமா செய்ய போயின மாமாவே. இது தனியா சாப்பிட்டாலே வயிறு வீடும். பிரியாணி செய்ய போறோம், சூப் செய்ய போறோம், கறி செய்ய போறோம். எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க அத சொல்லுங்க. அது நாங்க எத்தனை மணிக்கு நானும் சாப்பிடுவோம். அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. நீங்க நாங்க சாப்பிடுறத பார்த்து கவலைப்பட்டா சரி. எனக்கு கவலை இல்ல. கொஞ்சம் சாப்பிட்டு சத்தி ஒரு கொஞ்சம் தாரியே இருக்கு. இப்ப ஆள் ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறார். வெங்காயம், மிளகாய், உள்ளி, இஞ்சி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறார். நான் மெயின் செஃப்கள் வெட்டுறது தாலி கேக்க இருக்கு. மூக்க மூடிக்கொண்டிருக்கோம். பாப்போம் நான் சாப்பிடுறேனோ இல்லையோ. நீங்க சாப்பிட வேண்டாம், உங்களை தர மாட்டேன். பின்விளைவு எல்லாம் ஆரோக்கியம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணோம் அந்த பிள்ளைக்கு கொடுக்க உண்மை அல்ல. உண்மைதான். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் பிரியாணி மசாலா இல்லாம பண்ணி வந்துருக்கோம். மசாலாலேயே இந்த ஐட்டங்கள் வந்திருக்கு. நான் இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். வீடியோ எடுத்தோன்றிருக்க சரி வராது. நீ வேலையை தொடாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பிரியாணி ரெடி. வெறும் சட்டி வச்சுக்கிறாங்க. தலைவர் ரெடி கொண்டிருக்கிறார். இப்ப நாங்க அதுக்கு முதல் என்ன செய்ய போறோம்னா பிரியாணி செய்து குடிக்கிறதுக்கு சூப் ஒன்று செய்ய போறோம். சக்திக்கே இருந்த சூப் பண்ண அப்படி ஒரு விருப்பம். உடம்புக்கு நல்ல சாமான். ஆனா அங்க குடிச்ச சூப் தான் வாக்கியில சேலமாறாரு. அதை விட பாருங்க இப்படி செய்ய போறான்னு பாருங்க. சட்டி சூடாயிட்டா தண்ணி நிக்குது. நாங்க எண்ணெய் விடுவோம். தெரியும், முதல்ல கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். இன்றைக்கு எந்த உதவி ஒண்ணுமே உங்களுக்கு தேவையில்லை. உங்களோட உதவி எங்களுக்கு தேவையே. திரும்ப நீங்க அந்த சமையல்ல ஜாயின் பண்ணிட்டீங்க. எண்ணெய் கொதிக்க விட்டுக்கிறாங்க. கொதிச்சா அப்புறம் சந்திப்போம். நாங்க ஒரு கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்குவோம். தெரியும். ஓகே. எண்ணெய் கொதிச்ச அப்புறம் வெங்காயம் போட்டு நாங்க மற்ற தாலியங்கள் போடுறதில்ல. நாங்க தேக்கா வித்தியாசமா செய்யறதாம பிரியாணில இருக்கோம். பட்டை கிராம்பு. அது என்ன பட்டை கிராம்பு?
பேர் தெரியாது ஏதோ போட்டா சரி என்ன சரி சக்தி இப்ப வாசனை திரவியங்களோ போடுறீங்க காட்டுங்க கருவா கிராம்பண்டா என்ன இது கராம்பு இல்ல கிராம்பு அந்த வீடாவில குத்தி வரும் எங்களை கிராம்பு இல்லாதால வித்தியாசமா தான் சமைக்க போறோம் சும்மா சொல்றது என்ன சரியா காணும் வடிவா வதாக்கா போறீங்க கொஞ்சம் மதங்கி வரைக்க மிளகாய போட்டு கிராம்பு தான் தம்பி கிராம்பு வச்சுட்டு இருக்கிறாரா இந்த கிராம்பு இந்த தம்பி தான் கிராம்புங்கிறாக்கு இலக்காய் போட்டு தான் போடுறாரு சரியா இருக்கு எல்லாத்தையும் போட்டு நாங்கள் நல்லாக இதண்டுவோம் அதுக்கிடையில இங்கே பாருங்க கொஞ்சம் இஞ்சியை போட்டு கொஞ்சம் இஞ்சியும் உள்ளியும் போட்டுட்டாமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இடிச்சு நீங்க உடனடியா தானே ஒடிச்சு போடுவீங்க சக்தி இடிச்சு கலாச்சு போனாரு சாணம் நான் அடிக்கிறேன் இப்ப சக்தி மெயின் செஃப் செய்யற மெயின் செஃப் கரண்டி அப்படி சொல்றது இது போடுறதுனா சும்மா இப்படியா புழுவ வேண்டியது ஆனா எல்லாம் செய்தது சாந்தனாதான் சட்டி வாழ மட்டும் கழுவினவர் 2 பேரும் செஞ்சேன்னா தராமையில சாப்பிட போறீங்க நான் இந்த இது அலுவலை பார்த்தோன்னு அவர் பிரியாணிக்கான அலுவலை பாக்குறாரு நீங்க விடுங்க 2 தக்காளி பழம் போடுவோம் 2 தக்காளி வேணுமா நீங்க நெய்ய விடுங்க சூடான அப்புறம் நெய்ய விடுங்க அவர் இவர் சொல்லி கொடுக்க போறாரு அவருக்கு நெல்லி எலும்பு தான் என்ன எலும்பு நல்லி எலும்பு வெட்டுவோம் வாங்க சாந்தனா இப்ப நெய் விடுறார் நெய் விட்டு செய்ய போயினாமா பிரியாணி நானண்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்வேன் டப் டப் பண்ண எல்லாம் செய்யணும் என்னண்டா அப்படி அதால இப்படியும் செய்யலாம்னு செய்யறீங்க இன்னைக்கு அங்கட மாமி பிஸியா இருக்கிறா இடைக்கிட வருவா இப்ப சாந்தன்னா என்ன போடுறார் கடுகு பெருஞ்சீரகம் தாளிய சாமான்கள் போடுறார் சக்தி பிஸியாஞ்சால கழுவி கொண்டிருக்கிறார் அடுத்தது பிரியாணிக்கான வெங்காயம் பிரியாணி செய்யறதுல ஸ்பெஷலிஸ்டுகள் போல கிடாக்கு வேல் கடகடன் என்ன கேட்காமலே செய்யணும் பொறுங்க கொஞ்சம் இது சூடாகணும் ஏன்னா அடுப்பு நான் குறைச்சேன் நின்றுட்டுது காட்டுங்க உங்களோட எலும்ப தூக்கி கால் எலும்பு அப்படியே கிடாக்கு சரியா இதான் நெல்லி எலும்பு நெல்லி எலும்பு கால் எலும்பு இதை விட என்ன எலும்பு கிடாக்கு இருக்கு பிரியாணிக்கு விட்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்லி போட்டு நாங்கள கொஞ்சம் சூப் காணும் நான் குடிக்க போறோம் எனக்கு முந்தி மட்டன் விருப்பமும் இல்ல சாப்பிடவும் கூடாது அப்ப அதை ஒரு சாட்டா வச்சிருந்தேன் நான் இப்ப நீங்க எல்லாம் சாப்பிடறத பாக்க எனக்கு ஆசை வருது அங்க இசாந்தனா கடண்டு ரம்ப பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டார் இனி பிரியாணிலையெல்லாம் இங்க எங்கட மாமி பிஸியா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான் சைவன் நானும் அவன் சைவன் சாப்பிடுறோம் எங்களை நாங்க பக்தியா இருக்கிறோம் என்ன குங்குமப்பூவா என்னட்ட இருக்கு தந்திருப்பேன் கேட்டிருந்தா இன்னைக்கு எல்லாரும் பேச போயும் சக்திய முக்கியமா வேலன் பேசணும் உங்கள்ட்ட 2 பேரையும் ஒவ்வொரு வீடியோலயும் வேலன் சாப்பிட்ட அப்புறம் நாங்க போடுவோம் என்ன வீடியோ அப்படியோ இசாந்தன்னா சொல்லாம கொள்ளாம இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கிறார் எல்லாம் சேர்த்துட்டாரா இதுக்கு ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப போட்டு என்னென்ன போட்டுருக்கீங்க இசான்
ரம்ப இது என்ன இது ஏதோ மரத்தின் வேர் ஒன்று கிடக்கு. ரொம்ப ஊர்வசி மேனகா என்ன இந்த இது பட்டையல் வாசன திரவியங்களுக்கு வாரதுதான். ஏதோ வேர் மாதிரி பெரிய மொத்தமா கிடக்கு. மூலிகை வேர் உண்டு, அது உங்களுக்கு தெரியாத, அது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. மூலிகை வேர் என்னத்தையும் போட்டுவிட்டு இப்படி சொல்லுவீங்க. மாசம் எங்க இருந்து வருது? இசாந்தண்ணாண்டில இருந்து. இதுல என்ன மாசம் வருது? எலும்பு போட்டுட்டீங்க, பாயில இருந்து வர்றது. கை பக்குவம், கனவில இருந்து கையை நக்குவேன். நல்ல வாசங்கள் உண்மையாவே மணக்குதுதான். மூக்க மூட சொல்லி சொன்னான் தானே, உங்களை நேரத்துக்கே சொன்னான் தானே, மூக்க மூடுங்கன்னு சொல்லி. பரவாயில்ல, சொல்றேன் எங்களை. நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி தான். இதெல்லாம் எங்க மெயின் செஃப் கேசவன் சொல்லி தந்தா, எங்களுக்கு பழகம். கேசவன் உங்களை சொல்லி பேசக்கூடிய பேசுறே இல்ல. நீங்க அப்ப அவர் பேசுவாரல்ல, தரையில இருந்து பேசாதீங்கோ, மன்னிச்சு கொள்ளுங்க. பேசணும்னா பேசுங்க, பிரச்சனை இல்லை. இனி மூடி விடுங்க கொஞ்ச நேரம் பேகட்டும். நாங்க மூடி விடுவோம், அதான் மறந்தோம். மூடி போட்டது மூடுங்க கொஞ்ச நேரம். மண்சட்டில வேற மண்சட்டில கணக்கான சூப் வைக்கிறாரு. மண்சட்டிலாம் செய்யணும். ஏன்டா அப்பதான் இயற்கையான சாப்பாடு இயற்கையா இருக்க உடம்புக்கு, இந்த இயற்கையான உடம்பு அதை ஏற்றுக்கொள்ளும். என்ன வாயில வருதோ அதை கதைக்க வேண்டியதானே. நெய் விட்டீங்களா? ஓ, நெய் தான். நெய் வாசம் வருது தெரியல. வெட்டி வச்ச தக்காளி அப்படியே போடுவோம் பிரியாணிக்குள்ள போட்டு. எங்கட யூடியூப் வரலாற்றிலேயே முதலா மட்டன் பிரியாணி செய்யறோம். இது வரைக்கும் கணக்கத்தரம் செய்தீங்களோ பிரியாணி? ஓ, கணக்கத்தரம் நாங்க சிக்கன் பிரியாணி செய்திருக்கிறோம், முக்கச்சக்கத்தரம். அதால விட்டே விட்டோம். இப்ப மட்டன் பிரியாணி பாருங்க. வா, தண்ணியை ஊத்தி. ஓ, தண்ணி இல்ல மசாலாக்குள்ள செய்யறோங்க. இந்த பவுடர்கள் என்ன செய்ய போறீங்க? கொஞ்சம் மசாலாக்களை தூளுகள் என்ன, மல்லித்தூள், மிளகு தூள், மஞ்சள் தூள் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம். மஞ்சள் தூள் அள்ளி கொட்டியாச்சா? அது கொஞ்சம் அப்படிதான் போடுவோம், உங்களுக்கு தெரியாது சொல்லி. சரி, மிளகு தூள்லாம் இன்னும் கொஞ்சம் தூக்கலா தான் மிளகு நல்லா உரைக்கு. சக்தி இன்றைக்கு அது இது முதல் சூப். ஓகே, மஞ்சள் போட்டாச்சு, போட்டோம் மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு தூளை எல்லாம் போட்டு வடிவா கலந்து விட போறீங்க. என்னப்பா அது இவ்வளவு அரைச்சியோ? சக்தி இப்பயே சாப்பிட்டுடுவார் போலடா. எனக்கு என்ன கிளற இல்லாம இருக்கு, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு ரச்சிக்கு நாங்க ஒரு கொஞ்சம் சோறு போட்டு தானே சாப்பிட போறோம். நீங்க நீ இடவைக்கும் வச்சு சாப்பிடலாம், 3 நாளைக்கும் வச்சு சாப்பிடலாம் போல. அப்படி சாப்பிடலாம். நீங்க டப்பன்னு முடிச்சிருவீங்க. எல்லா மசாலாவும் போட்டாச்சு. சட்டு நீரா விடுவோமா? சட்டு நீரா? சட்டு. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணிய விட்டு நல்லா கொதிக்க விடுங்கோ. விட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு இனி நல்லா கூட்டலாம் நீங்க. ஓகே, இனி நல்லா அந்த போன் எல்லாம் வேகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா ஓகே, டன். இங்கல பிஸியா பிரியாணி செஃப். ஆமா, நல்ல தண்ணி தான் ஊத்தி விட்டுக்கிறாங்க. தெரியாது பாருங்க, கொஞ்சம் கூட்டி விடுவோம். அடுத்ததான் நாங்க பிரியாணில இறங்குவோம். பிடிக்கவும் முடியும், சுடும், பிடிக்க முடியும். துணி எடுத்துறோம். பிரியாணி செஃப் எல்லாம் நீட்டா தான் செய்வாரா? எல்லாரும் போட்டு முடியதான் முடிவோம். நல்லா இனி வதங்கணும் இந்த சிக்கன். ஓ, அதெல்லாம் ஊற விட்டாச்சு. ஓகே தானே, முடிவோம். ஓகே, பாஸ்மதி ரைஸ் போட்டு
மூடிக்கிறதுக்கு. அதுல பாஸ்மதி ரைஸ் போட்டு செஞ்சா அரிசி உடையாம எடுக்கணும், அதெல்லாம் இருக்கு. எங்களை திறமையை நீங்க பாருங்க. ஓகே, நீங்க நாங்க சமைக்கிறத பார்த்து நான் நேரத்தை சொன்னான் இப்படி மூக்குக்கு ஒரு கிளிப் அடிங்க. ஓகே, பாப்போம். கெஞ்சினாலும் தர மாட்டேன். எங்களுக்கு வேண்டாம் உங்களோட சூப் உண்டாக்கிறது. ஏன்னா இதை விட இவரெல்லாம் இதுக்கு லைட்டா நாங்க அந்த இது இருக்கலாம் என்ன சோளம்மா பூவை விட்டோம்னா இருக்கமா. அப்படியோ? ஏன்னா தெரியாது. முந்தைய ஹோட்டல்ல செய்யறோம், இப்ப செய்யறோம். பிரியாணி தூள் போட்டு கொண்டிருக்கிறாரு பேசாந்தன்னா. சக்தி மிளகு தூள், மல்லித்தூள், அந்த தூள் இந்த தூள் எல்லாம் போடுறார். சக்தி ஆசதிர எல்லா தூளையும் போடுறார். பாப்போம் எப்படி வருதுண்டு. மஞ்சள் சிக்கனும் தண்ணி விடும் விட்டாவியும். இது சிக்கன் இல்ல கேஜியா? ஓ, நான் மறந்துட்டேன். மட்டன். சாரி. கொஞ்சம் லைட்டா உப்பு போடுவேன் தெரியும். பீஸ்ல பேரம் அப்படியே உங்களோட மட்டன் அந்த தூக்கேக்க உளிர்ந்து வரமோ? எல்லாரும் பல்லால கடிச்சு இழுக்கணும். பாருங்க தண்ணியா வந்துட்டு பாருங்க. வாசம் வருது. ஓகே, இனி நீங்க எதிர்பார்த்த வாசம் வரல. கொஞ்சம் நேரம் செல்லும் போல. 1 கிலோ அரிசியில தானே செய்யறீங்க பிரியாணி? 1 கிலோ தான். 1 கிலோ அரிசியும் 4 கிலோ ரச்சி. மற்றபடி 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ ரச்சி போடுவோம். 1 கிலோ அரிசியும் 3 கிலோ போய் சொல்லுங்க. என்ன நல்லா தான் இருக்கு. சுத்தமான வாசமான நெய் விடுறோம். வீட்டுல செய்தானே இருக்கிறபடியா இவ்வளவு நாங்க விளையாடி கொண்டு இருக்கிறோம். ஆமா, உண்டைக்கு சாப்பிடறாலும் கொலஸ்ட்ரால் ஆதி உச்சத்துல நிக்கும். சுத்தமான நெய், கொலஸ்ட்ரால் ஆட்ராச்சி. ஓகே, என்ன எல்லாம் ரெடியோ? அரிசி போடுறீங்க தண்ணியால் விடாம? தண்ணியெல்லாம் விட்டுட்டேன். பாப்போம் என்ன சொல்லுது உங்களோட பிரியாணி. நீங்க பாருங்க, அரிசி உடைய கூடாது. நாங்க உடையாம எடுக்கிறோம், நீங்க பாருங்க. என்ன 1 கிலோ அரிசி கொஞ்சம் ரச்சி மட்டும் கணக்க வாக்குடாக்கு. என்ன இன்னைக்கு நீங்க 2 பேரும் என்ன எவ்வளவு சாப்பிடுவீங்களோ? அது உண்மையா நல்லா வரும் பிரியாணி. ஆனா கேஜியான வாய்க்கு தான் கொஞ்சம் இருக்குது. பாத்தீங்களே சக்தி என்ன எப்படி எல்லாம் கதைக்கிறாரு மக்களே. பாருங்க, உங்களோட சூப் என்ன கட்டத்துல நிக்குது? திறந்து பாக்கலாமா? தண்ணி கூட விட்டுட்டு பிறகு பாப்போமா. தண்ணி கொஞ்சம் மட்டும் விட்டு கொண்டு இருக்கிறேன். நல்ல எண்ணெய் தன்மையா வந்துட்டேன். சூப் அப்படித்தான் பாருது. பாருங்க நல்லா கொதிக்குது. என்ன இந்த எலும்பு எனக்கு கவனம். உங்களுக்கும் அவருக்கும் தானே எல்லா எலும்பும் சாந்தண்ணா. நல்லா கொதிச்சு வேற அப்படியே கலண்டு ஈஸியா வர முடியும். கவனம் மாதிரி இருக்கும். இந்த சாப்பிட்டுட்டு வீடியோ போட்டுட்டு நாளைக்கு போக இயலாது. அதுதான் எனக்கு பாக்கல. நீங்க பாக்குறதோட நீ நிறுத்தி கொள்ளுங்க, பேசாதீங்க. ஓகே, ரெடியான அப்புறம் பாப்போம். பிரியாணி ரெடியா? ஓ, கறி தான் ஃபுல்லா. ஆமா, கறி தான் இது ஃபுல்லா. தம்பி இத பாத்துட்டு எனக்கு அடிக்க போறான். ஃப்ரிட்ஜுக்கு வைக்க சொன்னவன் அவன். ஒரு பீஸ் எடுக்கலாம்டா, சுடுவுது. அம்மா வேண்டாம். ஏன்? This is soup. Wow. கொதிக்க மட்டன் நல்லி சூப். வாசத்தை பா, உண்மையா அங்க சாப்பிட்ட விட தரமாத்தானது இல்லை. ஏன்னா சூப் ரெடி. அப்ப அந்த சூப் ரெடியான சூப்பை டேஸ்ட் பார்க்கத்தானே வேணும். எலும்பு, நல்லி எலும்பு. அடுத்த எலும்பு. இந்த எல்லா எலும்பும் நமக்கு. எல்லா எலும்பும் ஒரு அந்த நல்ல இதா அவிஞ்சிட்டு போல. இப்ப நாங்க டேஸ்ட் பார்க்க போறோம். உண்மையா எனக்கு பிரியாணி செய்யறதுல விட இன்ட்ரெஸ்ட் அவ்வளவு. ஏன்னா அது வளமையா செய்யறது. இதுதான் நாங்க செய்யறது குறைவு. மாசம் அந்த ராரி இருக்கு. அவர் வந்து குடிச்சு பார்த்து சொல்லுவார்.
நீங்க செய்யறத நீங்க இப்படி சொல்றீங்கன்னு நாங்க நினைக்க மாட்டோம். டோன்ட் worry. என்ன நல்லா இருக்கா? இசாந்தண்ணா எனக்கு குடிக்க போறார். இந்த கடையில சூப் குடிச்சாங்க சேலமாரா. என்னட்ட வாங்க சூப். நீங்க ஹாப்பி ஹோம்ல குடிச்ச நீங்க? அது நல்லா அது நார்மலா அவங்க அந்த வித்தியாசமா செய்யற சூப் முட்டை அடிச்சு அப்படி. சேலமாரா பிரியாணி உங்களுக்கு சூப் தேவைன்னா எப்படி செய்யறேன்னு எலும்பெல்லாம் சுடும் எல்லா அடி எடுத்து இப்ப உறிஞ்சி இருப்பீங்க. இனி சாந்தண்ணா குடிக்க பறக்கக்கூடிய ரசம். மட்டன் நல்லியோ என்ன பேர் எப்படி இருக்கு? சரியான சூடு சுடுகுது. கண்ண நேரம் நல்லா வேக வச்சனாங்க. கண்ண நேரம் வேக வச்சனாங்க. நாங்க வேக வச்ச வேவுக்கு ரஜ்ஜி கலந்து வர மாட்டோம். ஆனா வரையில அது இங்க ரஜ்ஜல் பேச அப்படி வாரையில கவனம். இப்படி ஒரு பிரெக்னன்ட் பிள்ளைக்கு காட்டி காட்டி சாப்பிடுறது என்ன பழக்கம் சக்திதாசன்? இசாந்த நாங்க பின்னு போய் நின்று குடிக்கிறார் போறவங்க சொல்லுவார். என்ன மாதிரி உண்மையா சொல்லணும். ஆனா ஏதோ ஒரு சின்ன குறைபாடு இருக்கு. அது என்ன குறைபாடு? இருங்கோ ஏதோ ஒரு நல்லா இருக்கு, தரமா இருக்கு. ஆனா ஒரு சின்ன குறைபாடு இருக்கு. அது என்ன உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? மல்லி இல்லையா? மல்லி அதே பிரச்சனை. மல்லி போடல நாங்க ஏதோ ஒரு தூள் போட்ட நாங்க. அப்ப நீங்க உது குடிச்சா என்ன சாப்பிடுவீங்க? நல்ல ஏன் சக்தி இப்படி செய்யற நீங்க? சரி நீங்க சூப்பா குடியுங்க. எல்லாரும் வேற வைக்காம கேக்குற வைக்கி அந்த பிள்ளைய பார்க்க வச்சு குடிக்கிறீரே குடியும். வேண்டாம் குடிச்சு போட்டு மூச்சு விடலாம். சத்தி ஓகே பாய். பிரியாணி சாப்பிட சந்திப்போம். கொஞ்சம் பிரியாணி போடுங்க. ஒரு கரண்டி போடுங்க. பார்க்க நல்லா இருக்கு. இப்ப நாங்க இது சாப்பிட்ட இதுக்கு குடிச்சதுக்கு ஒரு பீஸ் உண்டு. காணா ஒரு பீஸ் உண்டு. பீஸ்களா தான் வருது. பாயில படம் மண்டு விடுவார். உண்மையா தரமா கிடையாது. நாங்க அதே கேட்டியா நீ உங்களுக்கு தராத மட்டும் நல்ல டேஸ்ட் ஆகுறாங்க. அதுவும் கூட வயிற்றெரிச்சல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு போல கரைஞ்சிவிடும் காஞ்சிவிடும் பாரத்துல பயத்துல அடிப்படிக்கவும் இல்ல. ஓ நல்லா இருக்கு. தரமா நான் சொன்னேன் கட்டிக்காரன் இசாந்தண்ணா இஞ்ச பெரிய கொழுப்பு கூட இவ்வளவு சாப்பிட்டா சரி கொலஸ்ட்ரால் தான். சாப்பிடத்தான் முடியல, பரிமாற செய்யணும். ஆமா என்ன கிள்ளவே முடியுது இல்ல, ரஜ்ஜி தானே இருக்கு. இங்க லெக் பீஸ் எல்லாம் வருது. கொஞ்சம் பெப்பர் கூட மிளகு தூள் அது உங்களுக்கு ஏத்த மாதிரி செஞ்சிருக்கீங்க போல இசாந்தண்ணா. ஆனா இன்னும் கொஞ்சம் அதாவது உச்ச நிமிஷம் இன்னும் அதிக வச்சிருந்தா கதை வேற வேறையா கதை வேற. இது விட்டானுங்களா என்ன பேரு தேசிக்கா? ஓ அவர் எல்லாம் விட்டார். அதோட தயிர் சம்பல் வெங்காய சம்பல் செஞ்சிருக்கிறோம், அதையும் போடுவோம். அதுக்கு கரண்டி தான் எடுத்தரையில போல. ராஜிக்கிட்டே சாப்பிடலாம் படத்துல. ஓகே வாங்கோ சாப்பிடுங்க. முன்னி படத்துல சாப்பிடணும் நாங்க. கவனம் நல்லா இருக்கு. வேற லெவலா சாப்பிடாம இருக்க மண்ணியா இருக்கு. அப்படி இருக்கு இப்படி இருக்கான்னு சொல்றாரு. எடுக்காம இருக்க வீடியோ எப்படி இருக்கு? அவரு பக்கமா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் சாப்பிட போயினமா. முட்டை அவிச்சு வச்சிருந்தா கதை சொல்லி இருக்கு. இருக்குது முட்டை உங்களுக்கு இருக்கு. நாங்க மறந்தோம். இவ ஹேதியா வயித்தறிச்சல சொல்லல தர மாட்டோம் உங்களுக்கு. போங்க. ஒரு தட்டில சூப்பையும் விட்டு என்ன செய்ய போறீங்க?
மாறி மாறி கவன நல்லா கிடக்குன்னு சொல்ல கேஜியா நம்புறா இல்ல ஒட்டு வேக கொடுத்து சாப்பிட்டு பாருங்க கேஜியா நிறைய சாப்பிடு சொல்லுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க என்ன போடுங்க என்ன சரியான அந்த மாதிரி இந்த எலும்போட இன்னும் சண்டை முடியல இந்த சண்டை இந்த எலும்போட முடியல ரஜ்ஜி எல்லாம் நல்லா வேகிட்டுது வேற லெவல் நாங்க பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட் கேள்வியா சமைச்சதா இருக்கு கேசவன் ரெண்டு பேரும் நல்லா சமைக்கணும் தேங்க் டு கேசவன் அங்கிள் கேஜியாவுக்கு உஜுவா கொடுத்தது பிள்ளையா போச்சு உஜுவா வாங்க சொல்லி 3 தான் வேண்டி போட்டாங்க 3 2 இனி வேண்டுவீங்க அதையும் சேர்த்து சொல்றேன் இல்ல அதாகியால அது நான் மட்டன் சாப்பிடாம சோறு மட்டும் தான் சாப்பிடுறேன் மாறி மாறி அமிர்த பானத்தையும் அமிர்த இதையும் அறிஞ்சு நல்லா இருக்காம அவியல் புளி சாப்பிடணும் உங்களுக்கு பிடிக்கலையா உண்மையா நல்லா தான் வேற லெவல்ல இதை நீங்க நல்ல காரமா இருக்கும் நல்லா இருக்கும் வேற லெவல் தான் இதுமடி இலையில சோறு கிடக்கும் ரஜ்ஜி கிடவாது ஆனா இதுல எங்க கை வச்சாலும் ரஜ்ஜியா வருதுன்னா ரஜ்ஜியா தவதி போடு ரைஸ் எடுத்து இங்க இத பார்த்தாலே தெரியும் நீங்க 2 பேரும் குக் பண்ணத ப்ரூவ் பண்ணிட்டீங்க ஆனா அடி வாங்குவீங்க இனி போற ஆக்கள்கிட்ட வேண்டி கட்டுவீங்க அதற்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை ஓகே நீங்க சாப்பிடுங்க இனி என்னால பார்த்தோம் பிரச்சனை அனுபவிக்கலாம் அது பிரச்சனை இல்ல சரி ஓகே அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் சக்தி அதற்கு சான் பாய்